அன்பர்களே வணக்கம். கந்தர் அலங்காரத்தில் 54வது பாடலில் அருணகிரிநாதர் என்ன சொல்கின்றார்? முருகப்பெருமானே, மயில் வாகனனே, இலங்கைக்கு செல்ல தடையாயிருந்த அந்த கடலை நெருப்பு பற்றி கொள்ளுமாறு அம்பு செலுத்திய ராமன் திருமாலின் அவதாரம்தானே. அந்த திருமாலின் மருமகனாயிற்றே நீ, மயில் வாகனம் உடையவனாயிற்றே நீ. இறந்து போவதற்கும் திரும்ப திரும்ப பிறப்பதற்கு மட்டுமே தகுதியுள்ள எனக்கு ஒரு பொருளை இல்லாதவருக்கு கொடுக்கின்ற அந்த நிலையை எனக்கு நீ தந்தான் இல்லையே என்கிறார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் நம்மை தர்மம் செய்யும் சிந்தனையில் ஆழ்த்துகின்றார். உள்ளவன் இல்லாதவனுக்கு கொடுக்கும் அந்த ஈகை குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த குணம் வளர்வதற்கு முருகன் திருவருள் வேண்டும் என்பதையே இந்த பாடலின் மையக்கருத்தாக கொண்டு பாடுகிறார். பாடல் 54. சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என விதித்தாயிலையே, இலங்காபுரிக்கு போகைக்கு நீ வழிகாட்டு என்று போய் கடல் தீக்குழந்த வாகைச்சிலை வளைத்தோன் மருகா மயில் வாகனனே என்று பாடுகிறார். வாகைச்சிலை என்றால் இந்த இடத்தில் ராமனின் கோதண்ட வில்லை குறிக்கின்றது. வறியவர் ஒருவருக்கு செய்யும் உதவி அது இறைவனுக்கு நேரடியாக போய் சேர்கிறது என்ற அந்த தர்மத்தின் சூட்சமத்தை நமக்கு சொல்வது போல் இந்த பாடல் அமைந்துள்ளது. அருணகிரிநாதர் செத்து பிழைக்கவா பிறந்தார்? இல்லை, இந்த பாடல் நமக்காக சொல்லியிருக்கின்றார். அவர் அருளிய திருப்புகழ் போன்ற அரும்பெரும் நூல்களெல்லாம் முருகனின் சிற்றடியை எப்படி பற்ற வேண்டும் என்று நமக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்தார் என்பதை நாம் உணர வேண்டும். வைணவத்தை சேர்த்து அணைக்கின்றார் அருணகிரிநாதர். வருணனை நோக்கி ராமன் தவம் செய்கின்றான். வருணன் உதவி செய்ய வரவில்லை. கடும் கோபம் கொண்ட ராமன் விட்ட அம்புகள் கடலை எரித்து விட்டது என்று ராமனின் வில்லாற்றலை சொல்லி, அவன் திருமாலின் அவதாரம் என்று சொல்லி, நீயே திருமாலின் மருமகன் என்று சொல்லி, நீ நினைத்தால் நான் தர்மம் செய்யும்படி எனக்கு பொருளும் தருவாய், ஈகை மனமும் தருவாய் முருகா என்பதாக முடிக்கின்றார். அந்த பாடலை மீண்டும் ஒருமுறை அனுபவம் செய்வோம். சாகைக்கும் மீண்டும் பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கும் என விதித்தாய் இலையே, இலங்காபுரிக்கு போகைக்கு நீ வழிகாட்டு என்று போய் கடல் தீக்குழந்த வாகைச்சிலை வளைத்தோன் மருகா மயில் வாகனனே என்று சொல்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.